வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்டோட காமர்ஸில் குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் எவ்வளோ, குவார்ட்டர்லியில் எப்படி 1 மார்க்ஸ் கேட்பாங்க, அதில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எவ்வளோ சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நிறைய டிப்ஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் என்னென்னா வந்து 20 சாப்டர்ஸ். சரிங்களா? யூனிட்டில் வந்து 7 யூனிட். ஓகேவா? சாப்டர்ஸ் வந்து 20 சாப்டர்ஸ், யூனிட் வந்து 7 யூனிட். சரிங்களா? இது வந்து உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்கூல்ஸில் எவ்வளோ யூனிட்ஸ் சொன்னாங்கிறத வந்து நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை விட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் நான் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? வாங்க போகலாம். அதில் ஃபஸ்ட் யூனிட் என்னென்னா மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். சரிங்களா? இப்போது காமர்ஸை பொறுத்தளவு நீங்கள் வந்து புக்கின் கொஷின்ஸ் அதிக அளவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புக்கில் இருக்கிறத தவிர வேறு எந்த கொஷினுமே கேட்க மாட்டாங்க. அப்போது புக்கில் இருக்கிற மூலமுடுக்கு இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் படித்து வச்சுக்கிறது தப்பு இல்லை. சரிங்களா? நான் எப்படி படிக்கணுங்கிறது நான் சொல்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? செகண்ட் என்னென்னா வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் 1 அப்படின்னு இருக்குது. அது தேர்ட் யூனிட் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் 2. அதில் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, செபி இருக்குது. நீங்கள் ஃபினான்ஷியல் மார்க்கெட் 1 தெளிவாக படிச்சுட்டுனா ஃபினான்ஷியல் மார்க்கெட் 2வும் தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபினான்ஷியல் மார்க்கெட் 2வில் வந்து மொத்தமே 2 யூனிட்ஸ் தான் இருக்குது. செபியிலோட வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் செபி, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி, பவர்ஸ் ஆஃப் செபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதில் ஒரு 4 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து புக் பேக் கொஷின்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? புக் பேக் கொஷின்ஸை தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே, இப்போ ஃபஸ்ட் யூனிட் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க எல்லா சாப்டர்ஸில் இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் படிச்சிருங்க. 5 மார்க்ஸும் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு படிச்சிருங்க. பட் புக் பேக் கொஸ்டின்ஸ் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? புக்கின் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி கேட்பாங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்ஸ்லேயும் வந்து டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எழுதும் போதும் 5 மார்க்ஸில் கண்டிப்பாக இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் போட்டு எழுதிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இன்ட்ரோடக்ஷன் போட்டுட்டு இப்போது மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் எழுத போகிறீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, அந்த ஃபங்க்ஷன்ஸில் ஒரு 4 டைப்ஸ் இருக்கும். அந்த 4 டைப்ஸ் அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் எழுதிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதோடைய டயக்ராம்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் எந்த மாதிரி புக்கின் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். சரிங்களா? உங்கள் புக்கில் வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கே தெரியும் ப்ரௌன் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. பாருங்கள், இந்த இதில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். தி மியூசிக் கம்போசர் அண்ட் சிங்கர் மிஸ்டர் ஏ ரஹ்மான் பற்றி சொல்லியிருக்காங்களே, இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கதே கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் அதெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். மேபி அதிலிருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஷின்ஸ் வந்து புக்குள்ளே இருந்து மட்டும்தான் வரும், வேறு எதுலேருந்தும் வராது. அது பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 மார்க்ஸில் மோஸ்ட்லி எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயக்ராம்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக டயக்ராம்ஸ் நீங்கள் வரைங்க. சரிங்களா? டயக்ராம் வரைய டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. டயக்ராம்ஸ் வரைஞ்சிங்கன்னா நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 5 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு கண்டிப்பாக டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், இன்புட் அவுட்புட்டு கொடுத்துருக்காங்களா, இந்த டயக்ராம்ஸ் வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு டயக்ராம் இருக்கும் பாருங்கள். அந்த பேஜ் அடுத்த பேஜில் பாருங்கள், ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. சரிங்களா? இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு லெசன்ஸ்க்கு பின்னாடி கீ டேர்ம்ஸ்னு கொடுத்து மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்பேன், ஸ்கேலர் செயின் கொடுத்துருப்பாங்க. இந்த கீ டேர்ம்ஸில் இருக்க அந்த வேர்ட்ஸோட மீனிங் கொடுத்துருந்தாங்களான்னு படிச்சுக்கோங்க. அதோட டெஃபினிஷன்ஸ் இருந்தாலும் படிச்சுக்கோங்க. இல்லாட்டி அது ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. சரிங்களா? கீ டேர்ம்ஸில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாடியும் அதோட கீ டேர்ம்ஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் சாப்டருக்கு முன்னாடி இருக்க கீ டேர்ம்ஸ். சரிங்களா? செகண்ட் சாப்டருக்கு முன்னாடியும் அந்த மாதிரி கீ டேர்ம்ஸ் இருக்கும். டு யூ நோவில் இருக்கிறது படிச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க்ஸ் வந்து அதில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புக் பேக் கொஸ்டின்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? 1 மார்க்ஸ் வந்து நிறைய ஆன்சர் புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா புக்கின் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. எது கரெக்டுன்னு உங்களுடைய வணிகவியல் ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து சாப்டர்ஸ் 2ல் இந்த பாருங்கள், இந்த பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், மோட்டிவேட்டிங், கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் இதே மாதிரியே நீங்களும் வரைஞ்சிக்கலாம். இதை வந்து நீங்கள் உங்களுடைய திறனுக்கு இது இருக்கிற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? ஃபார் ஓன் திங்கிங் சொல்லிட்டு கொடுத்துருக்க கொஷின்ஸை கொஞ்ச நாச்சு திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்க மாட்டாங்க, 3 மார்க்ஸ்லையும் 2 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. டு யூ நோ வந்து எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா?
ஏன் டு யூ நோ படிக்க சொல்கிறேன் அப்படின்னா வந்து கொஷின்ஸ் அதுலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், டு யூ நோ என்ன கொடுத்துருக்காங்க, சாரி கீ டேர்ம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மோட்டிவேஷனை பற்றி படிக்கணும், கண்ட்ரோல், கோஆர்டினேஷன், இன்னோவேஷன், டெசிஷன் மேக்கிங், சேஞ்ச். இந்த பற்றி பார்த்துக்கோங்க. இதோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் வந்து எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி படிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவங்களே புக்குக்கு பின்னாடி இதை கீ டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறனால அதை நீங்கள் பார்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸில் இருக்கிற கீ டேர்ம்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ரௌன் கலர் பாக்ஸ் போட்டுருக்கிறது பார்த்துக்கோங்க. டயராம்ஸ் இருந்தால் பார்த்துக்கோங்க. நீங்கள் டயராம்ஸ் வந்து நீங்கள் ஓனாகவே வரையலாம். சரிங்களா? இப்போ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எழுத போகிறீங்கன்னா இப்போ 5 ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு 5 ஃபியூச்சர்ஸை அழகாக எழுதலாம். சரிங்களா? ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MBO அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ப்ராசஸ் ஆஃப் MBO கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸ் தான் போடணுங்கிறது நெசசரி இல்லை. சென்டரில் ஒரு ப்ராசஸ் ஆஃப் MBOன்னு போட்டுட்டு நீங்கள் வந்து பை சார்ட் வரைவீங்களா, அந்த மாதிரி கூட வரையலாம். சரிங்களா? நீங்கள் ஸ்கூல்ஸ்லாம் வரைஞ்சிருப்பீங்களா, அந்த மாதிரி கூட வரையலாம். சரிங்களா? பாருங்கள், இதை நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம் வரும். மேக்ஸிமம் புக் பேக் கொஷின்ஸ் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புக்கிங்கில் நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரீனுக்கு மேலே தெரியுற வீடியோஸ் நீங்கள் இதுவரை பார்க்கலாட்டா டச் பண்ணுங்கள், டேரெக்டாக வீடியோ போகும். அந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never